guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எஸ்டி கால்ரேஜ் எழுதின ஒரு போயம் பற்றி தான் பார்க்க போகிறோம். குப்லா கான் அப்படின்ற ஒரு போயம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு எஸ்டி கால்ரேஜோட ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். இந்த எஸ்டி கால்ரேஜ் வந்து அவரோட ஃபுல் நேம் வந்து சாமுவல் டைலர் கால்ரேஜ். இவர் வந்து 1772 பிறந்திருக்காரு. 1834 இறந்துட்டார். இவர் வந்து ஒரு ஃபேமஸான ரொமான்டிக் போய்ட். வேர்ட்ஸ்வொர்த்தும் இதே மாதிரி ஒரு ரொமான்டிக் போய்ட் தான். இவரும் வேர்ட்ஸ்வொர்த்தும் ரொம்பவே ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸு. இவங்க வந்து ஒரு லிரிக்கல் பேலட் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1798. இவங்க ரெண்டு பேருமே இந்த ரொமான்டிக் மூமெண்ட்டை இங்கிலாந்தில் ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து இவங்க ஒரு லிரிக்கல் பேலட்ஸ் எழுதிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ஒர்க்ஸ் எல்லாமே கொஞ்சம் மிஸ்டீரியஸ், புதிருமாகவும் கனவு கற்பனையாகவும் தான் இருக்கும். இயற்கையை சூழ்ந்திருக்கும். சூப்பர் நேச்சுரல் எலமெண்ட்ஸ்லாம் அதில் இருக்கும். இந்த எஸ்டி கால்ரேஜோட ஃபேமஸ் ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா குப்லா கான், த ரைம் ஆஃப் த ஏன்ஷியன்ட் மெரைனர் அண்ட் த கிறிஸ்டபல். இதெல்லாம் தான் இவரோட ஃபேமஸ் ஒர்க்கு. இப்போது நம்ம இந்த போமோட இன்ட்ரோடக்ஷன், இந்த போம் என்ன அப்படின்னு சொல்லி அதை பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்டி கால்ரேஜ் வந்து அவர் உடம்பு சரியாத போது மாத்திரை போட்டு தூங்கியிருப்பார். அப்போ வந்து அவர் கனவில் வந்து குப்லா கான் அப்படின்ற ஒரு எம்பரர், ஒரு மன்னன் வந்து ஒரு அழகான ஒரு நேச்சுரல் பிளேஸை வந்து ஆட்சி பண்ணுற மாதிரி இருக்கும். இடையில வந்து ஒருத்தவங்க அந்த கனவை டிஸ்டர்ப் பண்ணதுனால அவர் அந்த கனவை வந்து பாதிலேயே விட்டுட்டு அது எல்லாத்தையும் என்ன நடந்துச்சுன்றதை மறந்துருப்பார். ஸோ அதனால் இந்த போயம் வந்து பாதிலேயே ஒரு இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த குப்லா கான் அப்படின்றத பற்றி இந்த ஒரு நார்மலான இன்ட்ரொடக்ஷன். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா எப்போ எழுதப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த குப்லா கான் வந்து 1797 எழுதப்பட்டிருக்கு. 1816 வந்து இது வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. இதில் வந்து ஒரு பேலஸ் பற்றி சூப்பராக சொல்லியிருப்பாங்க. அந்த பேலஸ் எவ்வளோ நேச்சுரலாக இருக்குது, அங்கே எவ்வளோ க்ரியேட்டிவிட்டியாக இருக்குது, மிஸ்டீரியஸ் அண்ட் பவர் பொயட்ரி, ஒரு மிஸ்டீரியஸான திங்ஸ் அங்கே என்னென்ன இருக்குது, இமேஜினேஷன் எப்படி சூப்பராக அவர் பண்ணியிருக்காரு. அவர் அந்த கனவுல கண்டதை அந்த இமேஜினேஷனோட அற்புதமாக ஒரு நேச்சுரல் பிளேஸ் எப்படி இருக்கணுமோ, அந்த பேலஸ் எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து அதை வர்ணித்து எழுதியிருக்காரு இந்த குப்லா கான் அப்படின்ற ஒரு போயமை. இப்போ மொத்தம் இதில் வந்து 5 ஸ்டான்ஸாக இருக்குது. நம்ம ஸ்டான்ஸா வைஸ் சம்மரி பார்த்துடலாம். இப்போ ஸ்டான்ஸா 1ல் வந்து குப்லா கான் வந்து அங்கே இருக்கிற அவங்களுடைய பிரஜைகளாக இருக்கட்டும், சோல்ஜர்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஆர்டர் போடுறாங்க. ஒரு பேலஸை வந்து இங்கே வந்து பில்டு பண்ணணும். அது பேர் வந்து ஜானாடு அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இந்த பேலஸை வந்து நீங்கள் பில்டு பண்ணணும் அப்படிங்கிறாரு. அந்த பேலஸ் எப்படி இருக்குன்னா ஒரு ரிவர், சீக்ரெட்டான ஒரு ரிவர் வந்து அங்கே இருக்கிற லேண்டுக்குள்ளெல்லாம் போயிட்டு ஒரு அழகாக ஒரு மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குங்கிறாங்க. தென் வந்து அங்கே நிறைய கார்டன்ஸ் இருக்குது, நிறைய காடுகள் வந்து சூப்பராக இருக்குது, நிறைய செவுறுகள் வந்து சுற்றிலும் காம்பவுண்ட் மாதிரி இருக்குது அந்த பேலஸை சுற்றி வாலுங்கிறாங்க. அந்த பிளேஸை ஃபுல்லாகவே ரொம்ப லக்ஸூரியாக பணக்கார ரிச்தனமாக இருக்குது. அங்கே ரொம்பவே பீஸ்ஃபுல், சைலண்ட்டாக சூப்பராக இருக்குது அந்த இடமே ஒரு மாதிரி. அப்புறம் வந்து அங்கே வந்து இயற்கையின் அழகு வந்து சூப்பராக இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் சொல்கிறாங்க. 2வது ஸ்டான்ஸால் பார்த்தீங்கன்னா அந்த இடம் ரொம்பவே புதிராக இருக்குது. அதை வந்து இன்னும் நல்லா விரும்பிச்சு சொல்கிறாங்க அந்த அழகை பற்றி. அதில் வந்து ஒரு ரிவர் வந்து ஒரு ரொம்பவே வைலண்ட்டாக இருக்குது, க்ரூயலாக இருக்குது, ரொம்ப ஒரு ராட்சஸ ரிவர் மாதிரி இருக்குது அது. ஸோ அந்த பிளேஸ் ஃபுல்லாக பரவி இருக்குது. தென் வாட்டர் வந்து குகைங்க, இந்த கேவ்ஸ்னால் குகைகள், அந்த குகைக்குள்ளே போய் அதுக்கப்புறமா அந்த ஆற்றுல வந்து உள்ள ரீச் ஆகுது. நேச்சர் ரொம்பவே அழகாக இருக்குது அந்த இடத்துல வந்து. அது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப சக்தி வாய்ந்ததாகவும் இருக்குது. ஸ்டான்ஸா 3ல் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நிழல், அந்த பேலஸோடைய நிழல் வந்து ஒரு ரிவர் மேலே அழகாக படுது, அது வந்து பியூட்டிஃபுல்லாக காட்சி அமைக்குது அப்படிங்கிறாங்க. இந்த சவுண்ட்ஸ், அந்த ஃபவுண்டைன்ஸ்லாம் இருக்கும், அந்த நீர் வளர்ச்சிலாம், அந்த அழகாக அந்த தண்ணிலாம் ஃபவுண்டைன்ஸ்லேருந்து கீழே இறங்கும். அதுவும் அந்த கேவுக்குள்ளே அந்த ஃபவுண்டைன்ஸோட தண்ணி போகும்போது அது வந்து ஒரு சூப்பரான அந்த 2 சத்தமும் மிக்ஸ் ஆகி ஒரு பியூட்டிஃபுல்லான சத்தம், அதில் வந்து ஒரு சவுண்டு க்ரியேட் ஆகுதுங்கிறாங்க. அப்புறம் வந்து அந்த பேலஸ் வந்து ரொம்பவே ஒரு மேஜிக்கலாக இருக்குது, ஒரு கனவில் இருக்குது அந்த பேலஸ். இது வந்து ஒரு கனவில் வந்து இருக்கிற பேலஸ் இந்த பேலஸை ரொம்பவே எப்படி சொல்லுதுன்னா ஒரு நேச்சுரல் ஹியூமன் ஆர்ட், அதாவது ஒரு மனிதர்கள் படைத்த ஒரு கற்பனையில் வந்து இருக்க மாதிரி இருக்குது. ஸ்டான்ஸா 4ல் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த போயட் வந்து ஞாபகப்படுத்துகிறார். இங்கே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மேடன், அந்த பேலஸில் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மேடன் இருக்காங்க, டல்சீமர். அவங்க வந்து ஒரு டல்சீமர் எப்படின்னா ஒரு மேடன்ன்றவங்க வந்து ஒரு கேர்ள் வந்து ஒரு கல்யாணமாகாத ஒரு சின்ன பொண்ணு. அங்கே வந்து அவங்க சாங் பாடிக்கிட்டு நல்லா விளையாண்டுக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே இவருக்கு வந்து ரொம்பவே அந்த அழகில் வந்து இவர் மயங்கிட்டார். அவங்க வந்து அந்த மவுண்ட் அபேரா அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து அங்கே பாடல் பாடிக்கிட்டு இருக்காங்க.
அங்கே அந்த பொண்ணு பாடுற மியூசிக் வந்து இவர் ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுது. அந்த மியூசிக் இவருக்கு என்ன தோணுதுன்னா, அந்த மியூசிக் இன்னொரு டைம் நான் கேட்டேன்னா அதுலேயே காற்றுலேயே நான் இதை விட ஒரு அழகான ஒரு பேலஸை இதே பேலஸையாக இருந்தாலும் சரி நான் ரீக்ரியேட் பண்ணுவேன். அந்த சாங் திருப்பி என் காதில் விழுந்துச்சுன்னா அந்த மியூசிக் நான் திருப்பி கேட்டேன்னா காற்றுலேயே நான் ஒரு பேலஸ் அமைப்பேன் அப்படிங்கிறாங்க. இந்த போயட் வந்து திருப்பி அதை வந்து அந்த க்ரியேட் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறாரு. ஒரு மேஜிக்கல் விஷன், அந்த காற்று மட்டும் எனக்கு திருப்பி அந்த மியூசிக் வந்து எனக்கு என் காதில் விழுந்துச்சுன்னா, அந்த பொண்ணு வாசிக்கிற அந்த மியூசிக் என் காதில் விழுந்துச்சுன்னா நான் வந்து காற்றுலேயே ஒரு பேலஸ் கட்டுவேன் அப்படிங்கிறாரு. இப்போது ஸ்டான்ஸா ஃபைல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த போயட்டை இந்த எஸ்டி கால்ட்ரிட்ஜ் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மேடன் சாங்கை வந்து ஒரு ஹெவன்லி பேலஸ் இந்த ஏர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த மெய்டன் சாங்கை கேட்டதுக்கப்புறம் இவருக்கு வந்து காற்றுலேயே ஒரு பேலஸ் வந்து கட்டணுன்னு அவர் ஆசைப்படுறாரு. அப்புறம் வந்து அதை வந்து எல்லா பீப்புள்ஸுமே அந்த பேலஸை வந்து அட்மையர் பண்ணணும். இந்த இவருடைய பொயட்டிக் ஸ்டைலாக இருக்கட்டும் அந்த பேலஸையும் அட்மையர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து கண்டினியூவாக அந்த தெய்வீக கற்பனையை வந்து அவர் வந்து கண்டினியூவாக இருக்கணும்னு நினைக்கிறாரு. அப்புறம் அந்த போயம் எதோட முடியுதுன்னா, அந்த அழகான அந்த சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான ஒரு க்ரியேட்டிவிட்டி அந்த கனவோட வந்து அதை வந்து அவர் வர்ணிக்கிற மாதிரி இந்த போயம் முடியுது. அவ்வளோதான் கைஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் கேட்கலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் நம்ம வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணலாம். இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.